வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அறிவும் திறமையும் நிரம்பிய நாடு இந்தியா என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தொழிற்பயிற்சி நிலையங்கள் தற்சார்பு இந்தியாவுக்கான பணிமனைகள் என்று பேச்சு. மத்திய பிரதேசத்தில் 11 குழந்தைகள் உயிரிழக்க காரணமான இருமல் மருந்துக்கு தமிழகத்தில் தடை. காஞ்சிபுரம் அருகே உள்ள மருந்து நிறுவனத்தில் உற்பத்தியை நிறுத்த மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவு. கரூரில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மாக்வானா ஆய்வு. உண்மையான கூட்ட நெரிசலாக இருந்தால் இவ்வளவு பாதிப்பு இருந்திருக்காது என்று கருத்து. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் குடமுழக்கு நடைபெறும். கோவில் திருப்பணிகளை பார்வையிட்ட இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. உக்ரைனில் ரயில் நிலையத்தின் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல். தாக்குதலில் பயணிகள் 30 பேர் காயமடைந்துள்ளதாக அதிபர் செலஸ்கி தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அறிவும் திறமையும் நிரம்பிய நாடு இந்தியா என்றும் அதன் அறிவுசார் வலிமைதான் நமது மாபெரும் வலிமை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு 62,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பீகாரில் பட்டம் பெற்ற மாணவர்கள் 5 லட்சம் பேருக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொழிற்கல்விக்கான நிறுவனங்கள் மட்டுமல்ல, அவை தற்சார்பு இந்தியாவுக்கான பணிமனைகள் என்று குறிப்பிட்டார். இளைஞர்களின் வலிமை அதிகரிக்கும் போது நாட்டின் வளர்ச்சி இன்னும் வலிமையாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் 11 குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணமான இருமல் மருந்தை தமிழகத்தில் தடை செய்ததுடன் மறு உத்தரவு வரும் வரை சுங்குவா சத்திரத்தில் இயங்கி வரும் ஸ்ரீசன் நிறுவனத்தில் மருந்து உற்பத்தியை நிறுத்தவும் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா மாவட்டத்தில் செப்டம்பர் 4 முதல் 26 வரை 1 முதல் 7 வயது வரை உள்ள 11 குழந்தைகள் சந்தேகத்திற்கு உரிய வகையில் உயிரிழந்தன. காய்ச்சல், சளி, இருமல் காரணமாக அவதிப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் பரிந்துரையின்படி மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் பிறகு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டு குழந்தைகள் பலியாகி உள்ளன. இதுகுறித்து மத்திய பிரதேச மாநில சுகாதாரத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் செயல்படும் ஸ்ரீசன் பார்மா என்ற நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் மருந்தையும் மற்றொரு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட நெக்ஸ்ட்ரோ டிஎஸ் மருந்தையும் அந்த குழந்தைகள் உட்கொண்டது விசாரணையில் கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக பல்துறை விசாரணை குழுவை மத்திய அரசும் மத்திய பிரதேச அரசும் அமைத்துள்ளன. இதையடுத்து தமிழக மருந்து கட்டுப்பாட்டு துணை இயக்குனர் குருபாரதி தலைமையிலான குழுவினர் கடந்த 2 நாட்களாக ஸ்ரீசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் மறு உத்தரவு வரும் வரை தமிழகம் முழுவதும் அதன் விற்பனையையும் வழங்கலையும் நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து சுங்குவா சத்திரத்தில் இயங்கி வரும் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் மருந்து உற்பத்தியை மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி தமிழக மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உண்மையான கூட்ட நெரிசலாக இருந்தால் இவ்வளவு பாதிப்பு இருந்திருக்காது என்று தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மாக்வானா தெரிவித்துள்ளார். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மாக்வானா தலைமையில் ஒரு குழுவினர் இன்று கரூருக்கு வந்தனர். அவர்கள் செப்டம்பர் 27ஆம் நாள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் இடங்களை பார்வையிட்டனர். கூட்டத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர், காயமடைந்தோர் ஆகியோரை பார்த்து விசாரணை செய்ததுடன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மாக்வானா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்த சம்பவம் பற்றி உண்மையான விசாரணை நடந்தால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றும் அவர்களில் பெரும்பாலானோர் இளம் வயதினர், ஏழை குடும்பத்தினர் என்றும் தெரிவித்தார். உண்மையான கூட்ட நெரிசலாக மட்டும் இருந்தால் இவ்வளவு பாதிப்பு இருந்திருக்காது என்றும் கிஷோர் மாக்வானா தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் குடமுழுக்கு நடைபெறும் என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு பணிகள் தொடர்பாக அமைச்சர்கள் சேகர் பாபு, மூர்த்தி ஆகியோர் தலைமையில் அறநிலையத்துறை ஆணையர், ஆட்சியர், அதிகாரிகள் இடம்பெற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 23 கோடி ரூபாய் மதிப்பில்
180 திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த பணிகள் டிசம்பரில் முடிவடையும் என்றும் தெரிவித்தார். தீ விபத்தால் சேதமடைந்த வீர வசந்தராயர் மண்டப சீரமைப்பு பணிகளை முடிக்காமலேயே குடமுழுக்கு நடத்தலாம் என அர்ச்சகர்கள் முடிவெடுத்தால் டிசம்பர் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும், மண்டப சீரமைப்பு பணிகள் முடித்த பின் என்றால் பிப்ரவரி மாதத்தில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 18 உபகோயில்கள் வருகின்றன. இந்த 18 உபகோயில்களில் 9 திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு 11வது மாதத்திற்குள் மேலும் 4 உபகோயிலுடைய குடமுழுக்கு நிறைவு பெற இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய உபகோயில்களில் அனைத்து உபகோயில்களும் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவு பெற்று பக்தர்களுடைய மகிழ்ச்சியை இந்த குடமுழுக்கின் வாயிலாக இந்த ஆட்சிக்கு செலுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோம். கரூரில் கூட்ட நெரிசலில் 42 பேர் உயிரிழந்ததற்கு பொறுப்பற்ற கும்பல் கலாச்சாரம்தான் காரணம் என்று திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே அழுக்குழியில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் அமைக்கும் பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் தொடக்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் விஜய் தங்களுக்கு கூட்டம் அதிகமாக கூடுவதாக தோற்றத்தை காட்ட விரும்பி வேண்டுமென்றே கால தாமதப்படுத்தியதன் விளைவுதான் 42 பேர் உயிரிழந்ததற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். பலர் உயிரிழந்த போதும், சிலர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போதும் அதையெல்லாம் எதிர்கொள்ளாமல் விஜய் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக தெரிவித்தார். கரூரில் நடைபெற்ற நிகழ்வு முழுவதும் பொறுப்பற்ற ஒரு கும்பல் கலாச்சாரத்தால் நிகழ்த்தப்பட்ட செயல் என்று சுப்பராயன் குறிப்பிட்டார். மதுக்கடைகளில் காலி பாட்டில்களை வாங்க செய்வதை கண்டித்து கோவையில் டாஸ்மாக் ஊழியர்கள் பீளமேட்டில் உள்ள டாஸ்மாக் மண்டல மேலாளர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபானங்களை வாங்குவோர் குடித்துவிட்டு பாட்டில்களை சாலைகள், விளைநிலங்கள், நீர்நிலைகள் ஆகியவற்றில் நொறுக்கி போட்டு விடுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதை தவிர்க்க மது பாட்டில்களின் விலையுடன் கூடுதல் தொகை வாங்கப்படுகிறது. காலி மது பாட்டில்களை திருப்பி கொடுத்தால் பாட்டிலுக்கு 10 ரூபாய் திருப்பி தரப்படுகிறது. சுற்றுச்சூழலை காக்கும் இந்த நடவடிக்கையை செய்ய டாஸ்மாக் மது விற்பனையாளர்கள் மறுத்து வருகின்றனர். இந்நிலையில் காலி பாட்டில்களை வாங்க மாட்டோம் என கூறி டாஸ்மாக் ஊழியர்கள் கோவை பீளமேட்டில் உள்ள டாஸ்மாக் மண்டல மேலாளர் அலுவலகத்தில் திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்குவாரியை மூட கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தலைமையிலான பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருமங்கலம் தொகுதி திருமால் என்னும் ஊரில் உள்ள கல்குவாரியை மூடக்கோரி ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமாரும் போராட்டத்தில் கலந்து கொண்டார். உதயகுமாருடன் பொதுமக்களும் வந்த வாகனங்களை காவல்துறையினர் தடுத்தனர். பொதுமக்கள் அனைவரையும் மனு அளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டபோது அதை ஏற்க காவல்துறையினர் மறுத்தனர். இதையடுத்து பொதுமக்களையும் உதயகுமாரையும் கைது செய்து மண்டபத்துக்கு கொண்டு சென்றனர். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 5 விழுக்காடாக அதிகரிக்காவிட்டால் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மதுரை மாட்டுத்தாவணியில் செய்தியாளர்களிடம் பேசிய முஜிபுர் ரஹ்மான், வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிரான வழக்கில் வழங்கப்பட்டுள்ள இடைக்கால தீர்ப்பில் திருப்தி இல்லை என்றும் அந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 5 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்றும், இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாகவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பொருளாளர் இப்ராஹிம், துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம், செயலாளர் அல் அமீன், மதுரை மாவட்ட தலைவர் ஜாகிர் உசைன், செயலாளர் அசன், துணை செயலாளர் சதாம் உசைன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் வழங்கப்படக்கூடிய 3.5% இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்கள், இளைய தலைமுறைகள் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலமான கல்வி, வேலைவாய்ப்பு இதுதான் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இதை மையப்படுத்தி இந்த மாநாடு இருக்கும். இதில் பல்வேறு தீர்மானங்களில் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தக்கூடிய தீர்மானமே பிரதானமாக இருக்கும்.
அதை வலியுறுத்தக்கூடிய வகையிலே இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. தமிழக அரசிற்கு 3.5% இடஒதுக்கீடை 7% உயர்த்தி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைத்திருக்கின்றோம். இந்த மாநாடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். ஏனென்று சொன்னால், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் குறிப்பாக சிறுபான்மையினுடைய வாக்கு யாருக்கு செல்ல போகிறது என்கின்ற எதிர்பார்ப்பு அனைத்து கட்சியிடத்திலும் இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஊதுபத்தி தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. பெரியபாளையம் அடுத்த எர்ணாகுப்பத்தில் GD ப்ராடக்ட்ஸ் சாம்பிராணி ஊதுபத்தி தயாரிக்கும் தொழிற்சாலையில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஆயுத பூஜைக்கு மறுநாள் விடுமுறை என்பதால் தொழிற்சாலை மூடப்பட்டு இருந்தது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை திடீரென்று தொழிற்சாலை தீப்பிடித்து எரிந்தது. ஊதுபத்தி தயாரிக்கும் இடத்திலும் ஊதுபத்தி சாம்பிராணி பாதுகாத்து வைத்திருந்த கிடங்கிலும் தீ முழுமையாக பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. பல ஊர்களிலும் இருந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்து குறித்து பெரியபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலஸ்தீனத்தில் காசா மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் அட்டூழியத்தை கண்டித்து கோவையில் இஸ்லாமிய அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை கரும்பு கடையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஊடகவியலாளர் செந்தில்வேல், பேராசிரியர் ஹாஜா கனி, முகமது அமீன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்துக்கு பின் மாநகர ஜமா அத்துல் உலமா சபை தலைவர் மௌலவி முகமது ஐயூப் பாகவி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பாலஸ்தீனத்தில் நடைபெறும் அக்கிரமங்களுக்கு எதிராக மனிதநேயம் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுரை தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் புரட்டாசி திருவிழா செப்டம்பர் 24ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெருமாள் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளியும் கிருஷ்ணா அவதாரம், ராம அவதாரம், கஜேந்திர மோட்சம், ராஜாங்க சேவை, மோகன அவதாரம் போன்ற அவதாரங்களில் காட்சியளித்தும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் இன்று நடைபெற்றது. இதையொட்டி கோவிலில் வெங்கடாச்சலபதி, ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து தனது பரிவாரங்களுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக தெப்பம் வந்தடைந்தார். இதனையடுத்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளினார். பக்தர்கள் ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க பெருமாள் தெப்பத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவியோடு தெப்பத்தில் வலம் வந்த காட்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. குன்றத்தூர் ஒன்றியம் மாங்காட்டில் வெள்ளிக்கிழமை மசூதிக்கு தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்களிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சிறுபான்மையினர் துறை மாநில தலைவர் முகமது ஆரிப் ஆகியோரின் ஆலோசனைப்படி வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மையினர் துறை சார்பாக மாவட்ட தலைவர் முருகன் சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை மாங்காடு நகர காங்கிரஸ் தலைவர் கோபி, மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி சுமிதாபாய் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாங்காடு காங்கிரஸ் சிறுபான்மையினர் துறை நகர தலைவர் ரபிபாய், திருப்பெரும்புதூர் கிழக்கு வட்டார சிறுபான்மையினர் துறை தலைவர் பிள்ளைப்பாக்கம் விநாயகம், திருப்பெரும்புதூர் சிறுபான்மையினர் துறை நகர தலைவர் பவித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு இஸ்லாமிய தலைவர்களிடம் கையெழுத்து பெற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த ஒரகடம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 5ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த ஒரகடத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் உள்ளது. இங்கு 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தொழிற்கல்வி பயின்று வருகின்றனர். படிப்பை முடித்த மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா முதல்வர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர் பன்ருட்டி தணிகாசலம், தனியார் தொழிற்சாலையின் மேலாளர் நேதாஜி, மாவட்ட கல்வி அலுவலர் எழில், வட்டம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி, தொழிற்பயிற்சி நிலைய மேலாளர் விஜயா ஆகியோர் கலந்து கொண்டனர். கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அறிவுரை கூறி பட்டங்களை வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொழிற்பயிற்சி நிலைய பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள ஜெம் மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் மேலாண்மை இயக்குனர் சீதாபதி நாடாரும் பணியாளர்களும் கலந்து கொண்டனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள ஜெம் மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தில் மேலாண்மை இயக்குனர் சீதாபதி நாடார் தலைமையில் ஆயுத பூஜை விழா இன்று நடைபெற்றது. ஒளிப்பதிவு கருவிகள், ஒளிவாங்கி ஆகியவற்றை வைத்து பூஜை செய்த பின் வாகனங்கள், கணினிகள் ஆகியவற்றுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த பூஜையில் நிறுவனத்தின் பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஜெம் மீடியா நெட்வொர்க் மேலாண்மை இயக்குனர் சீதாபதி, ஆண்டு முழுவதும் உழைக்கும் தொழிலாளர்களின் உழைப்பையும் அதற்கு உதவும் கருவிகளையும் போற்றும் வகையில் ஆயுத பூஜை கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். உழைப்பில் வரும் ஊதியத்தை வீணாக செலவிடாமல் பெற்றோருக்கு அனுப்ப வேண்டும் என்று ஊழியர்களை கேட்டுக்கொண்டார். இந்த 4 வருடத்தில் மிகப்பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஜன் தொலைக்காட்சி என்பது ஒரு வியாபாரம், அதாவது வணிக நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிறது. ஒரு நோக்கம் எப்படின்னா, நம்மளும் பிறந்தா வளர்ந்தோம், நம்ம சமுதாயத்துக்கு நம்ம எதாவது பண்ணாங்கிறது தான் வந்திருக்கோம். அதெல்லாம் இப்போ வந்து ஒரு 80 வருடங்கள் வந்துட்டீங்க. வெவ்வேறு காலகட்டத்தில் இதுக்கு அடித்தளம் விட்டவங்க வந்தாங்க, ஒரு சில அடித்தளத்தை உருவாக்கிட்டு போனாங்க. அப்புறம் திரும்ப பல காரணங்களுக்காக வெளியே போனாங்க, திரும்ப புதுசாக வந்து சேர்ந்தாங்க. போனவங்களும் சாதனை பட்டு போயிருக்காங்க, வந்தவங்களும் சாதனை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற டீம் வந்து எல்லாமே இளைஞர்கள் டீம். இது ஈகோ இல்லாத டீம். அதனால் இது இன்னும் நீங்கள் வந்து நாங்கள் உழைச்சதை விட இப்போ நீங்களாம் நல்லா உழைக்கணும். ஏன்னா இது வித்தியாசமான டீம். 2வது சார் வந்து சாப்பாடை பற்றி பேசினாங்க. சாப்பாடு ஏன் போட்டோன்னா, நானும் இப்போ வறுமையான குடும்பத்தில் வந்தேன். என்னுடைய முதல் சம்பளம் 180 ரூபா. அதில் 50 ரூபா 90 ரூபா சாப்பாடு பிடிச்சிடுவாங்க, 90 ரூபா கையில் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு 50 ரூபா அனுப்பிடுவேன். இந்த 40 ரூபாய்க்கு எனக்கு அப்போ சட்டை கிடையாது, பேண்ட் கிடையாது, படுக்கிற பாய் கிடையாது, தலைவணை கிடையாது. இந்த 50 ரூபாயில் ஒரு மாதம் ஃபுல்லாக டீ குடிக்கணும், ப்ளஸ் சட்டத்துலேயும் துவைக்கிறது சோப்பு வாங்கணும், அதில் மிச்சம் பிடிச்சி பாய் வாங்கணும். அதாவது ஃபஸ்ட்டு மந்த்தான் 10 ரூபாய் பிடிச்சி பார்க்கலாம். அப்போ ஆஃபீஸில் வந்து அப்போ எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, தங்கிறது இடம் கொடுத்தாங்க, கொடுங்க பிரச்சனை இல்லை. 2வது 1983 சென்னை மாலைமலர் வரும்போது அப்படியே அந்தரத்தில் விட்டாங்க, ரூம் கொடுத்தாங்க, குளிக்கிறது வசதி கொடுத்தாங்க, சாப்பாடு கிடையாது. அப்போ ரோடோட அலைவோம். ஒரு மெஸ்ஸுக்கு போனேன், அது ஒரு கேவலமான மெஸ்ஸு. ஒரு 2 நாள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு போனாங்க. சாப்பாடு நல்லாயிருக்கும், போகும்போக்குள்ள சாணி எல்லாம் மாடுலாம் இருக்கும். அங்கே போய் உட்காந்து ஒரு இலை போடுவாங்க. அந்த இலையில உட்கார்ந்தோடனே அன்னொரு சாப்பிட்டு போயிருப்பாங்க, அது எச்சிருக்கும், அது மேலே போட்டு நான் ஒரு நாள் சாப்பிட முடியாதுன்னு வந்துட்டேன். நான் ஒரு 10 நாள் வெளியே சாப்பிட்டு உடம்பு சொல்லுவாங்க, திரும்ப அது பேர் செவிட மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. விழாவில் பேசிய ஜெம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பொறுப்பாளர் பொன் கி பெருமாள், பணியாளர்களின் நலனுக்காக உணவு, உறைவிடம் ஆகிய வசதிகளை செய்து கொடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியதுடன் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெரிய ஒரு நிறுவனமாக இன்று உலகமே போற்றுகின்ற அளவிற்கு மற்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்க்கிற பொழுது நம்முடைய தொலைக்காட்சி ஒரு 4 ஆண்டுகளில் 25 ஆண்டு காலகட்டத்தை தாண்டிய ஒரு தொலைக்காட்சிக்கு நிகராக நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி இன்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது பணியாற்றக்கூடிய டெக்னீசியன், அதுக்கு அடுத்ததாக நம்முடைய கேமராமேன்ல இருந்து டெக்னீஷியன்ல இருந்து அத்தனை இங்கே நம்முடைய அலுவலகத்தை சுத்தம் செய்யக்கூடிய அம்மா அத்தனை பேருக்கும் நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவிக்கிறோம். என்ன காரணம், இந்த பண்டிகை அண்ணாச்சி சொன்னார். திரைப்பட நடிகர் பயில்வான் ரங்கநாதன் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தினார். ஆயுத பூஜை விழாவில் பணியாளர்கள் அனைவருக்கும் மேலாண்மை இயக்குனர் சீதாபதி நாடார் பால் குக்கர்களை பரிசாக வழங்கினார். ஆயுத பூஜை விழாவில் கலந்து கொண்ட பணியாளர்கள் பணிச்சுமை, மன அழுத்தம் ஆகியவற்றை போக்கும் வகையில் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குணா குகை பகுதியில் குரங்குகளின் அட்டூழியத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் விரும்பி சென்று பார்வையிடும் இடங்களில் குணா குகையும் ஒன்றாகும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த ஆதிலட்சுமி குடும்பத்தினர் குணா குகைக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த குரங்கு ஒன்று ஆதிலட்சுமியின் கைப்பையை பிடுங்கிக் கொண்டு மரத்தின் உச்சிக்கு சென்றுள்ளது. இதனால் அவர் கூச்சலிட்டார். இந்த கைப்பையில் 2 செல்பேசிகள், பணம், அடையாள அட்டைகள் ஆகியன இருந்துள்ளன. பையை தூக்கிச் சென்ற குரங்கு அதை கிழித்து அதிலிருந்த பொருட்களை ஒவ்வொன்றாக கீழே போட்டுள்ளது. இதுபோல் சுற்றுலா பயணிகளின் பொருட்களை குரங்குகள் அடிக்கடி எடுத்து செல்வது தொடர்கிறது.
இதனால் குரங்குகளின் அட்டூழியத்தை கட்டுப்படுத்தவும் இதுகுறித்து சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் காதலித்து ஏமாற்றியவன் வீட்டின் முன்பு காதலி போராட்டத்தில் ஈடுபட்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த கண்ணதாசன் மகள் சௌந்தர்யா. பட்டதாரியான இவர் ராமநாயக்கன் பாளையத்தை சேர்ந்த தினகரன் என்பவரை 3 ஆண்டுகளாக காதலித்துள்ளார். தினகரன் தன்னை திருமணம் செய்ய மறுத்ததால் அது குறித்து 6 மாதங்களுக்கு முன் சௌந்தர்யா ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் தினகரன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய போவதாக சௌந்தர்யாவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் காதலன் தினகரன் வீட்டின் முன் சௌந்தர்யா போராட்டத்தில் ஈடுபட்டார். இது குறித்து மகளிர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிந்ததும் அவர்கள் விரைந்து சென்று சௌந்தர்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தினகரன் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறி அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அவன் கூட கல்யாணம் ஆகணும், அவனாலதான் என் வாழ்க்கை கேட்டது, எல்லாமே பண்ணது எல்லாமே அவங்க குடும்பம் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கான நடந்தா அவன் கூட எனக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லையா நான் இங்கேயே அவங்க வீட்டுக்கு முன்னாடியே நான் அவன் பேரு அவங்க யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க குடும்பம் எல்லாத்தையும் எழுதி வச்சு நான் சேர்த்துருவேன். இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். காந்தி பிறந்த நாளையொட்டி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோரின் மணல் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. மணல் சிற்பத்தை பாஜக கலாச்சார பிரிவு அமைப்பாளர் மணிகண்டன், ஜெகதலா பிரபாலன், ஜெய்கணேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் ராஜு கண்ணன், ராம்குமார், பலராமன், சுகுமார், தேவா ஆகியோர் வடிவமைத்தனர். நேரு வீதியில் உள்ள சர்வோதய சங்கத்தில் உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள், கைவினை மற்றும் கைத்தறி பொருட்கள் விற்பனையை ஊக்குவிக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், வெங்கடேசன் ஆகியோர் சொந்த செலவில் நிர்வாகிகளுக்கு கதராடைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணைத் தலைவர் ராஜவேலு, அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடுவதாக அறிவித்ததை தொடர்ந்து ரயில் பாதையில் நின்று பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வழியாக செல்லும் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ரயில் பாதைக்கு மேல் மேம்பாலம் உள்ளது. இருப்பினும் அதன் கீழ் உள்ள கேட் வழியே மக்கள் அன்றாடம் பயணம் செய்து வருகின்றனர். இவ்வழியாக அதிக ரயில்கள் செல்லும் காரணத்தால் அந்த கேட்டை மூடப்போவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கேட் பராமரிப்புக்காக சாலையின் இருபுறமும் பள்ளம் தோண்டப்பட்டதால் கேட்டை நிரந்தரமாக மூடப்போவதாக எண்ணி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் ரயில்வே நிர்வாகமும் பேச்சுவார்த்தை நடத்தி 1 வாரத்துக்குள் பணிகளை முடித்த பின் கேட் மீண்டும் திறந்துவிடப்படும் என்று கூறினர். இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் காவல் நிலையத்திற்கு அருகிலேயே ஆற்று பாலத்தில் தொங்கிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கலசப்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து வேலூர் திருவண்ணாமலை சாலையில் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் செய்யாறில் பாலம் உள்ளது. இந்த பாலத்தில் 45 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் கயிற்றில் தொங்கவிடப்பட்டிருந்தது. தகவல் அறிந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி கூராய்வுக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கலசப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு அருகிலேயே உடல் கண்டெடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அரியலூர் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் அருகே கல்லங்குறிச்சியில் கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையன்று இந்த கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் அவர்கள் பெருமாளை வழிபட்டனர். பெருமாளுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தமிழக அமைச்சர் KN நேரு வந்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். பக்தர்கள் வசதிக்காக அரியலூரில் இருந்து கோவிலுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தூத்துக்குடி பாகம்பிரியாள் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி பாகம்பிரியாள் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பால், தயிர், இளநீர், விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சங்கர ராமேஸ்வரருக்கும் நந்தி பகவானுக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
சுவாமி அம்பாளும் மேஷ வாகனத்தில் எழுந்தருளி ஆலய வளாகத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவும் திறமையும் நிரம்பிய நாடு இந்தியா என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தொழிற்பயிற்சி நிலையங்கள் தற்சார்பு இந்தியாவுக்கான பணிமனைகள் என்று பேச்சு. மத்திய பிரதேசத்தில் 11 குழந்தைகள் உயிரிழக்க காரணமான இருமல் மருந்துக்கு தமிழகத்தில் தடை. காஞ்சிபுரம் அருகே உள்ள மருந்து நிறுவனத்தில் உற்பத்தியை நிறுத்த மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவு. கரூரில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மாக்வானா ஆய்வு. உண்மையான கூட்ட நெரிசலாக இருந்தால் இவ்வளவு பாதிப்பு இருந்திருக்காது என்று கருத்து. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் குடமுழக்கு நடைபெறும். கோவில் திருப்பணிகளை பார்வையிட்ட இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. உக்ரைனில் ரயில் நிலையத்தின் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல். தாக்குதலில் பயணிகள் 30 பேர் காயமடைந்துள்ளதாக அதிபர் செலஸ்கி தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.